என்ன முக்கியம் அப்படின்னா, நீ நீதிமான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு கூட தேவ சமூகத்துல வாரியா? அதுதான் முக்கியம். அப்ப வசனம் தெளிவா நமக்கு அந்த தைரியத்தை கொடுக்கு. நீங்க நீதிமான்கள். தேவனிடத்துல சமாதானத்தை பெற்றிருக்கீங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால் இயேசு நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு கூட தேவனிடத்துல சேருகிற ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்குங்கிற தைரியத்தை வேதம் கொடுக்கு உங்களுக்கு. மனுஷன் சொல்லல, வேதம் கொடுக்கு. மனுஷன் சொல்லியிருந்தா யோசிக்கலாம். ஏதோ யூகத்தின் அடிப்படையில் என்ன பண்றாங்க சொல்றாங்க அப்படின்னு. வேதம் தான் சொல்லுது. கர்த்தருடைய சத்திய வசனம் தான் தெளிவா சொல்லுது. நீங்க நீதிமான்கள், நீங்க தேவனிடத்துல சமாதானத்தை பெற்றிருக்கீங்க. நீங்க எந்த சூழ்நிலை எப்பொழுதும் உங்களுக்கு யாரு மீடியேட்டர் தேவையில்லை. நடுவான ஆள் ஒரு ஆளு தேவையில்லை. நீங்க டைரக்டா ஆண்டவர்ட்ட போகலாம். முதல்ல வேதம் நம்மளை குறித்து என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம அத்தனை பேரையும் பரிசுத்தவான்கள் தான் சொல்லுது. பைபிளை பார்த்தீங்கன்னா பவுல் எழுதுவார் நிருபங்கள்ல, எபேசு சபையில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதா அழுது. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஊழியர்களை மாத்திரம் சொல்லல, சபையில் இருக்கிற அத்தனை விசுவாசிகளும் வேதம் என்ன சொல்லுது? பரிசுத்தவான்கள் அப்படிதான் சொல்லுது. அதே போலதான் எல்லாரையும் நீதிமான் தான் சொல்லுது. பைபிள் தெளிவா சொல்லுது. நீங்க எல்லாரும் யாரு? நீதிமான்கள், தேவ சமூகத்தில் நிற்பதற்கு தகுதி உடையவர்கள்.